எங்கிட்ட வண்டி ஓட்டின ஆளுக்கெல்லாம் இன்னைக்கு வாழ்வு வந்துடுச்சு. ஒட்டி தெரிஞ்சது கார்ல பறக்குது. என் நேரம் பிளாட்பாரத்துல விக்கிறேன். பாரு, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவனை பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி வயிற்றுச்சல் பட்டா ரோட்ல உட்கார்ந்துகிட்டு கோணி விரிச்சு புளியாங்காய கூறு கட்டித்தான் விக்கணும். அது இருக்கட்டும். கொடுக்கா புளியாங்காய வேலாயுதத்துக்கு திடீர்னு இப்படி இவ்வளவு பணம் வந்தது? ஊர் கோடியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தினமும் வேலாயுதம் 10 பைசாவுக்கு சூடம் வாங்கி கொளுத்தி முருகனை உள்ளன்போட வேண்டிக்கிட்டு இருந்தான். கார்ல வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு திடீர்னு காக்கா வரைப்பு வந்துருச்சு. உடனே முருகான்னு அங்கிருந்த வேலை பறிச்சு இவர் கையில கொடுத்து குணமாய் போச்சு. அதுக்கு பரிசா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. அதை வச்சு ஒரு பழக்கடை ஆரம்பிச்சான். உண்மையா உழைச்சான். இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டான். பரமசிவம் பரமசிவம். வேலாயுதம் கஷ்டப்படும் போது நான் உதவி செஞ்சேன்னு உனக்கு தெரியல. இப்ப நான் கஷ்டப்படுறது அந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? இதை நீ சொல்லித்தானே தெரியணுமா? வியாபாரத்துல நஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேங்கிறது தெரிஞ்சுதானே நானா வந்திருக்கிறேன். நீ என்ன பண்ற? விடிஞ்சத நேரா வேலாயுதம் வீட்டுக்கு வா. முருகன் என் கனவுல வந்து உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாருன்னு சொல்லு. மறுபேச்சு எல்லாம் கொடுத்துருவா. அதை வச்சு பொழைச்சுக்க. இப்பதான் வேலாயுதம் பூஜை முடிச்சிட்டு வர நேரம். இந்த நேரத்துல எது கேட்டாலும் கிடைக்கும். நான் சொன்னதை மாத்திரம் மறந்துடாத. எது கேட்டாலும் முருகா 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 முருகா. நீங்களா? கும்பிடுறைய. என்ன புதுசா மரியாதை இன்னைக்கு? அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆமா, எப்பவும் போல நீங்க என்ன வேலாயுதம்னு கூப்பிடலாம். எப்ப வந்த? உங்களை நானே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களே வந்துட்டாங்களே. இதுக்கு தான் அதிர்ஷ்டம்னு பேரு. என்ன விஷயம்? என்ன விஷயம்? வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு கடையை மூடிட்டேன். பொம்பளை புள்ள கடையில உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி நஷ்டம் ஏற்படும்? கூட்டம் முக்கியமே. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன். இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முருகா முருகான்னு அவனையே வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேனா நடு ராத்திரில கையில வேலோட முருகா வந்தாரு. மயில? நான் பார்த்தது வேல்முருகனை தான். ஓஹோ, ஒருவேளை மயில திண்ணையில கட்டி போட்டுட்டு அவர் மாத்திரம் வந்திருப்பாரு. வந்தவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரு. ஏதாவது சொல்லி இருந்திருப்பாரு. சொன்னாரு சொன்னாரு. என்ன சொன்னாரு? முருகா முருகான்னு ஏன் அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்குற? உங்ககிட்ட வேலை செஞ்சான வேலாயுதம் அவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான். உன் குறைய அவங்கிட்ட போய் சொல்லு, உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான்னு சொன்னாரு. என்னங்க, நான் கடை வைக்க போறேன். எனக்கு 2000 ரூபாய் பணம் தேவை. உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். முருகா முருகன்னா முருகன் தான். கொடுத்துரு பணத்தை. பாமா, உங்க நிலைமை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்க நான் விரும்பல. முருகா 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 முருகான வரவங்களுக்கெல்லாம் 1000-2000 வாரி வழங்குவிய. இப்ப ஏன் விரும்பல? பரமசிவம், எத்தனையோ வருஷமா நான் அந்த முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட என் கனவுல வந்ததில்லை. மறந்து கூட பாமா அவனை நினைச்சு பார்த்ததில்லை. ஆனா கனவுல வந்ததா சொல்றாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. இப்ப எத்தனையோ பேர் முயற்சி பண்ணீங்க. லாட்டரி பிரைஸ் கரெக்டா லாரி டிரைவரா பார்த்து விடுவது. அது எப்படி? அதே மாதிரி தான் முருகனுக்கு தெரியாதா யார் கனவுல வரணும்னு? பரமசிவம், பாமா சொல்றது உண்மைன்னா அவங்க கனவுல வந்த அந்த முருகன் என்னுடைய கனவுலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லட்டும். நான் கொடுக்கிறேன். பாமா, என்னை யாராவது கஷ்டம்னு கேட்டா அவங்களுக்கு நான் எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பேன். ஆனா கடவுள் வேற சொல்லி என்னை யாராவது ஏமாத்த நினைச்சா ஒரு காசு கூட அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? இப்படி பாமாவை கேட்க சொன்னது நீதானே? எப்படி தெரியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அந்த பக்கம். முருகன் பேரை சொன்னா பணம் கொடுப்பீங்கன்னு இந்த ஆள் தான் சொன்னார். இந்த ஆள் பேச்ச கெட்டுத்தாங்க நான் கெட்டு போனேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, நீங்க செஞ்சது தவறுன்னு உணர்ந்துட்டீங்களே, அதுவே போறோம். உங்களுக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டவன். அன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்து நீங்க ஆதரிக்கலன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியுமா? நான் கஷ்டப்பட்ட காலத்துல என்ன ஆதரிச்சவங்களே என்னைக்குமே நான் மறக்கறதில்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 2000 போதுமா? ஆமா, ஆளுக்கு 2000 போதும். நீ சும்மாரியா? உன் பேச்ச கெட்டுதான் நான் அவமானப்பட்டேன். நீங்க இஷ்டப்பட்டதை கொடுங்க. கொஞ்சம் பாபா, என்னதான் அவமானப்பட்டாலும் வந்த காரியம் முடிய போகுது. நீதான் பெருசா அவர் முன்னால விரட்டுற. அவர் என்னன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு திட்டுறாரு. இப்ப மாத்திரம் என்னவா? உனக்கு கொடுக்க போற பணமே அந்த கடவுளுக்கு பயந்து தானே. ஆமா, இந்தாங்க, இதுல 10,000 இருக்கு, எடுத்துங்க. நீங்க நல்லா இருக்கணும். இது உங்க வீடு.